நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அதனை அவ்வாறே நாமும் வழங்குவது வழக்கு எனப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இரண்டு வகைப்படும். இயல்பு வழக்கு எந்த பொருளுக்கு எந்த சொல் இயல்பாக அமைந்ததோ அந்த சொல்லாலேயே அப்பொருளை வழங்குவது இயல்பு வழக்கு எனப்படும். அஃது இலக்கணம் உடையது, இலக்கணப் போலி, மறு என மூன்று வகைப்படும். ஒன்று, இலக்கணம் உடையது. இலக்கண விதிக்கு ஏற்ப அமைந்து பொருளை தருவது. எடுத்துக்காட்டு: ஆசிரியர் வந்தார். ஆசிரியர் என்பது எழுவாய், வந்தார் என்பது பயனிலை. எனவே இது இலக்கணத்துக்கு ஏற்ப அமைந்துள்ளது. அதேபோன்று நெல் விளைந்தது, நெல் எழுவாய், விளைந்தது பயனிலை. இலக்கணப் போலி இலக்கணம் இல்லாதது ஆயினும் இலக்கணம் உடையது போல நம் முன்னோர்களால் வழங்கி வருவது. எடுத்துக்காட்டு: வாயில். வாய் என்றால் முன்பக்கம், இல் என்றால் வீடு. வீட்டின் முன்பக்கம் அமைந்திருப்பது நுழைவாயில் என்று கூறுவர். இல்வாய் என்பது வாயில் என முன்பின்னாக மாறி வழங்குகிறது. அதேபோன்று நுனிப்புல், புல்லினுடைய நுனி, புல் நுனி என்பது நுனிப்புல் என மாறி வழங்கப்பட்டுள்ளது. வள்ளுவரும் நுனிக்கொம்பர் ஏறினார் என்று குறிப்பிடுவார். கொம்பு நுனி என்பது நுனிக்கொம்பு என்று வள்ளுவர் கையாண்டுள்ளது இலக்கணப் போலி என்னும் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்துத்தான். மறு சொல்லானது தன் வடிவில் திரிந்தும் சிதைந்தும் வழங்குவது. எடுத்துக்காட்டு: காஞ்சிபுரம், காஞ்சி என வழங்குவது. கும்பகோணம், குடந்தை என வழங்குவது. இரண்டாவதாக தகுதி வழக்கு. ஒரு பொருளை அதற்குரிய சொல்லால் வழங்குவது தகுதி அன்று என்று கருதி அப்பொருள்பட தகுதி வாய்ந்த வேறு சொல்லால் வழங்குவது தகுதி வழக்கு எனப்படும். அஃது இடக்கரடக்கல், மங்கலம், குழூஉக்குறி என மூன்று வகைப்படும். இடக்கரடக்கல் அவையில் கூறத்தகாதவற்றை மறைத்து கூறுவது. அதாவது இடம் பார்த்து அடக்கமாக கூறுவது. எடுத்துக்காட்டு: மலம் கழுவி வந்தேன் என்பதை கால் கழுவி வந்தேன் என கூறுவது. இரண்டாவது மங்கலம், அமங்கலமானவற்றை நீக்கி மங்கலமான சொல்லால் வழங்குவது. எடுத்துக்காட்டு: செத்தார் என்பதை துஞ்சினார் என்று கூறுவர். அதாவது குளமுற்றம் என்ற இடத்தில் நடந்த போரிலே சோழன் கிள்ளிவளவன் அந்த போரிலே இறந்து விடுகின்றான். எனவே அந்த கிள்ளிவளவனை குறிப்பிடும் பொழுது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. அடுத்ததாக காராட்டை வெள்ளாடு என்று வழங்குவதும் மங்கலமான ஒரு வழக்கு. காராடு என்றால், கார் என்றால் கருமை, ஆடு என்றால் ஒரு வகை விலங்கு. காராடு என்றுதான் சொல்லுவோமே ஒழிய உண்மையில் அந்த ஆட்டினுடைய நிறம் வெள்ளையாகத்தான் இருக்கும். வெள்ளாட்டு கறி சுவையாக இருக்கும் என்று கூறுவார்கள். அந்த வெள்ளாட்டை காராடு என்று சொல்லுவது மங்கலம் கருதி. ஏனென்றால் கருமையான நிறம் அமங்கலத்தை குறிக்கும். இன்றும் நாம் பார்க்கலாம், யாராவது காலமாகிவிட்டால் கண்ணீர் அஞ்சலி என்று சுவரொட்டியை ஒட்டுகின்றார்கள். அவ்வாறு ஒட்டுகின்ற அந்த சுவரொட்டியில் உள்ள எழுத்துகள் அத்துணையும் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஏன்?
தம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய நிறம் கருப்பு. அதனால்தான் கருப்பு கொடியையும் அந்த நாளில் அணிகின்றார்கள். இனி அடுத்து குழுவு குறி.